கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் என்கிற மகிழ்ச்சியோடு நீங்கள் வாங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்த போகிறார். ஒரு வார்த்தை போதும் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அதுவும் ஆண்டவருடைய வேதத்திலேருந்து வருகிற வார்த்தை என்றால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். திருச்சபையே, ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு பேச போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும், எங்களோட இடைப்படும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற ஆண்டவரை அனைத்து பிள்ளைகளுடைய பிரசன்னம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், வழிநடத்தல் இருக்கட்டும். இன்றைக்கு நீர் எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் என்பதை காண கர்த்தர் வழி செய்வீராக. திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மள ஆமேன்னு சொல்லாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனமே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தாவீதின் ராஜ்யமும் பராக்கிரமசாலிகளும், டேவிட்ஸ் ரெயின் அண்ட் மைட்டி மென். நம் வாழ்க்கையில் நம்மோடு கூட யார் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாய் இருக்கிறது. வசனம் சொல்கிறது, கர்த்தர் மிகுந்த பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us as a mighty warrior. ஆமாம், கர்த்தர் மிகுந்த பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எரேமியா 20:11 சொல்லுகிறது. ஆக நம்மோடு கூட இருக்கிறவர்கள் யார்? Who is there with us? நம்ம கூட இருக்கிற 5 பேரோட ஆவரேஜ் தான் நம்பலாம். நம்ம கூட இருக்கிற 5 பேரோட ஆவரேஜ் தான் நம்ப. உங்கள் கூட அழுகிற ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா நீங்களும் ஆவரேஜாக அழுவீங்க. உங்களோட கூட புலம்புற ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக புலம்புவீங்க. உங்கள் கூட உள்ள 5 பேர் படிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆவரேஜாக படிப்பீங்க. உங்களோட கூட இருக்கிறவங்க, உங்களோட கூட இருக்கிற 5 பேர் எக்ஸலண்ட்டாக ப்ரே பண்ணுவாங்கன்னா நீங்களும் எக்ஸலண்ட்டாக ப்ரே பண்ணுவீங்க. நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டத்தின் நடுவில் நீங்கள் நிற்கும் போது நீங்கள் தான் அந்த பெஸ்ட்டான ஆளுன்னா நீங்கள் ஜெயத்தின் பாதையை நோக்கி போகவில்லை, தோல்வியின் பாதையை நோக்கி போகிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் அங்கே பெரிய ஆள்னா, அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலன்னு அர்த்தம். We should be always surrounded by mighty men. நம்ம விட எக்ஸலண்ட்டான பீப்புள் கூட நம்ம இருக்கணும். நம்மளோட அதிகமாக ஜெபிக்கிறவங்க கூட நம்ம இருக்கணும். அப்போ ப்ரேயரில் என்ன பண்ணலாம்? வாழும். நம்மளோட நல்லா படிக்கிறவர்கள் கூட இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம்? டவுட்டு கேட்டுக்கலாம். நம்மளோட ரிச் பீப்புள் கூட நம்ம இருக்கணும். அப்போ தான் பண பிரச்சனை வந்தால் யார் சமாளிப்பாங்க? அவங்க சமாளிப்பாங்க. நம்மளோட வைஸ் பீப்புள், ஞானிகள் கூட இருக்க வேண்டும். அப்போ தான் அவர்களுடைய ஞானம் நமக்கு உதவி செய்யும். தேவஜனமே, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய ப்ரொஃபைலை எப்படி அப்கிரேட் பண்ணி மைட்டி வாரியர்ஸ், எக்ஸலண்ட்டான பவர்ஃபுல்லான சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் தலைவனாக மாறினார் என்பதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமென். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்ஸ் நிறைய இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, டவுன்ஸை தான் கால்குலேட் பண்ணுறதுனால, டவுன்ஸை தான் கன்சிடர் பண்ணுறதுனால டவுன்ஸை பெருசாக பேசுவோம். இல்லை, அப்ஸ் தான் நிறைய இருக்கும். இல்லை, போன வருஷம் 9ஆம் கிளாஸ் படிச்சிருந்த நீ இந்த வருஷம் என்ன பண்ணிட்ட? 10ஆவதே பாஸ் பண்ணிட்ட. அந்த அப்ஸை பற்றி பேச மாட்டேன், டவுனை பற்றி யோசிச்சுருப்போம். போன வருஷம் நம்ம கொஞ்சம் இம்மெச்சூராக அந்த வருஷம் இன்னும் மெச்சூர் ஆகிருக்கும், அதை பற்றி பேச மாட்டோம். லாஸ்ட்டில் பார்த்தோம்னா கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறது நம்மால் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி கொஷின் சர்வீஸ்க்கு, சர்மனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, who are the people that are surrounding you? உங்களை சுற்றிலும் யார் இருக்கிறார்கள்? பராக்கிரமசாலிகளா, பாக்கியசாலிகளா, நல்லவர்களா? இதை பார்த்து நாம் கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய செய்தியினுடைய தியானம் 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம், 1 Chronicles chapter 11, 11ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். இது டேவிட்ஸ் ரெயின் அண்ட் மைட்டி மென். தாவீதின் சாம்ராஜ்யமும் தாவீதையும் சுற்றி இருந்த பராக்கிரமசாலிகள் என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். தாவீது ஹெப்ரோனில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். தாவீது ஹெப்ரோனிலே இருக்கிறார். இந்த ஹெப்ரோன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஹெப்ரோன் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இடம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? தாவீதை மக்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிற இடம்தான் ஹெப்ரோன். இந்த ஹெப்ரோனில் இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஒன்று கூடி தாவீதை அரசன் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஹெப்ரோன் இன்னமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆபிரகாம், சாராள், ஐசக், ரெபெக்காள்
யாக்கோபு, லேயா இந்த 6 தாத்தா பாட்டியோட கல்லறையும் ஹெப்ரோனில் தான் இருக்குது. இந்த ஹெப்ரோனில் தான் தாவீது ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார். இந்த ஹெப்ரோன் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்குது. ஆவிக்குரிய அர்த்தமாக எடுத்துக்கொள்ளோம்னா ஹெப்ரோன் இஸ் அ ப்ரிப்பரேட்டரி பிளேஸ் என்று சொல்லலாம். நாம் காத்து கொண்டிருக்கிற இடம் என்று சொல்லலாம். நாம் ஆயத்தமாகிற இடம் என்று சொல்லலாம். இதுதான் ஹெப்ரோன். ஹெப்ரோன் என்பது தாவீதை கர்த்தர் நிறுத்தி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின இடம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்ட்ராங், ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் அ பிளேஸ். எந்த இடத்திலே மகனே நீ கர்த்தரை தேடுகிறாய்? எந்த இடத்துல நீ கர்த்தருக்காக காத்திருக்கிறாய்? எந்த இடத்திலே நீ கர்த்தருடைய சந்நிதியில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? எந்த இடத்திலே நீ கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறாய்? எந்த இடத்துல நீ நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிறாய்? ஹெப்ரோன் என்றால் பிளேஸ் ஆஃப் ஜாயினிங், பிளேஸ் ஆஃப் அலையன்ஸ். நம்ம யாருன்னே தெரியாமல் நம்ம மனசை மொத்தம் பார்த்து நம்ம கூட அலையன்ஸ் வைக்கிறவர் தான் தேவன். ஹல்லேலூயா. ஹெப்ரோன் இஸ் a place of alliance. ஹெப்ரோன் இஸ் a place of joining. ஹபார் என்கிற அந்த ஹீப்ரு வேர்டு, ஹபார் என்கிற ஹீப்ரு வேர்டு டு ஜாயின். தாவீதுக்கு தெரியும், நான் ஒரு ஆடு மேய்க்கிறேன். ப்ரொஃபைல் ரொம்ப லோ ப்ரொஃபைலுங்க. ஆடு மேய்க்கிறவர். ஆடு மேய்க்கிறவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க கூட இருந்திருக்கீங்களா? அவங்க மேலே ஒரு ஆடு ஸ்மெல் வரும். ஆடோட ஸ்மெல் வரும். செம்மறி ஆடாக இருந்தால் பயங்கரமாக ஸ்மெல் வரும். அவங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப லோவாக இருக்கும். தரையில் தான் உட்காந்துப்பாங்க. அழுக்கான இடம், அழுக்கு சுத்தம்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. லோ ப்ரொஃபைல். இந்த நேரத்தில் அவரோட அலையன்ஸ் வைக்கிறது யாருமே இல்லை, கர்த்தர் அலையன்ஸ் வைக்கிறார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, தாவீதை சுற்றில் உள்ள பராக்கிரமசாலிகள், டேவிட்ஸ் ரெயின் அண்ட் ஹிஸ் மைட்டி மென் அப்படின்னு பேசுகிற நான் முதலாவதாக தாவீதை பார்த்து நினைக்கிறேன், தாவீதை சுற்றிலும் இருந்த முதல் பராக்கிரமசாலியிலே ஒருவர் கர்த்தர் தான். அந்த பராக்கிரமசாலி கர்த்தரோ பராக்கிரமசாலியாய். எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி இதை பற்றி சொல்லியிருக்கிறார். 20:11. ஜெர்மாயா சாப்டர் 20 verses 11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். போதுமா, இதான் நமக்கு வேணும். சேர்ந்து சொல்லாமா? எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இல்லைனா நம்ம உயிரா இல்லை, அதுவே ஈஸி. கர்த்தர் இல்லைனா சாத்தான் நம்மளை வேடன் தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயிருந்திருப்பான். அது ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிச்சு யார் இருக்கிறார்? கர்த்தர். ஆனால் நம்ம தான் துணிச்சலாக சொல்ல மாட்டோம். சொல்லாமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். They will not overcome me. My persecutors will not overcome me. They will not prevail, but they will stumble. அவன் தனறி விழுவான். ஆமென். விசுவாசிக்கிறோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை தான் திங்க் பண்ண போகிறோம், இதைத்தான் பேச போகிறோம். நம்ம பெருமையாக பேச போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருந்தார். அந்த அங்கிள் பெருமையாக பேசுவார். அவரது ஓட்ட பைக்கை கூட பெருசாக பேசுவார். எப்படி நம்ம பைக்கு அது பழசு தான், ஆனால் எப்படி ஓடுத்துப்பார், அது ஓடியே இருக்காது, ஆனால் பெருமையாக பேசுவார். நம்ம பெருமையாக பேச நம் தேவன் இருக்கிறார், பராக்கிரமசாலியாய். ஹல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கும்பொழுது இந்த மனிதன் கர்த்தரை தன்னோடு கூட இருக்கும்படியாக வைத்து கொண்டதினால் அவன் தப்பிக்கிறான். கர்த்தர் அவரை ஒரு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸுக்கு போக சொல்கிறார். தாவீது ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் இப்போ எங்கே போனோம்? எந்த கம்பெனிக்கு போகணும்? எந்த ஊருக்கு போகணும்? எந்த இடத்துல உட்காந்து ப்ரே பண்ணோம்? எந்த ஹோட்டலுக்கு போகணும்? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? நம்ம போகிற பாதையில் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் நம்ம எங்கே போனோன்னே அவர்கள் என்ன பண்ணோம்? கேட்கணும். அப்போது நம்மை கர்த்தர் ஹெப்ரோனு கூட்டு போய் நம்மோட அலையன்ஸ் வைப்பார், நம்மோட ஜாயின் ஆவார், நம்மோட இணைவார். எதற்காக? நம்மை வாழ வைக்கும்படியாக. நம் வாழ்க்கையில் நம் திட்டங்கள் கூட நமக்கு விரோதமாக செயல்படும். அவர் திட்டம் ஒரு நாளும் நமக்கு விரோதமாக செயல்படாது. உன் தகப்பன் வீட்டை விட்டு வா என்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார, அது கூட நல்லது தான் இருந்துச்சு. தானியேலை சிறைப்பிடித்து கொண்டு போனார்களே, அது கூட தானியேலுக்கு நன்மையாக தான் முடிந்தது. யோசேப்பை தூக்கி ஜெயிலில் அடைத்தார்களே, காவலில் போட்டார்களே, அது கூட யோசேப்புக்கு நன்மை ஆகும்படி ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால் அவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. தாவீதை அழைத்து கொண்டு எப்ரோனுக்கு போ என்கிறார். தாவீது எப்ரோனில் போகிறார்.
சட்டப்படி பார்க்கணுன்னா தாவீது தான் நெக்ஸ்ட்டு கிங். ஏன்னா சவுல் இறந்தாச்சு. சவுல் இறந்த பிறகு சவுலுடைய படைத்தளபதி, சவுலுடைய சித்தப்பா அப்னேர் பெரிய ராஜா மாதிரி சுற்றிட்டு இருந்தார். அவரும் செத்து போயிட்டார். அவரும் ஒருத்தனை ராஜாவாக்கினார், இஸ்போசேத்து, சவுலோட மகன். அவனும் செத்து போயிட்டான். இப்போ ஊரில் ராஜாவே இல்லை. தாவீது என்ன தெரியுமா பண்ணோம்? கத்தியை தூக்கிட்டு நேராக கிபியாவுக்கு போய் மீதி இருக்கிற பசங்கள்லாம் கொண்டுட்டுனா இருக்கணும். கிபியா இஸ் த கேபிட்டல் சிட்டி அப்படின்னு பண்ணோம். அதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் எல்லா அரசர்களும் பண்ணுவாங்க இல்லை? அதை பண்ணல. மாறாக ஹெப்ரோனுக்கு போகிறான். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன தாவீது ராஜா, உனக்கு சட்டத்தை கையில் எடுக்க தெரியல, ஆட்சியை கையில் எடுக்க தெரியல, ஹெப்ரோனுக்கு சென்று அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறான். நம்மை சுற்றிலும் மக்கள் அவசியம்தான். அந்த மக்களை நம்மோடு கூட இருப்பதற்கு முன்பதாக மக்களின் தேவன் அவசியமாக இருக்கிறார். லார்ட் யூ கோ வித் மீ, நீங்கள் என் கூட வாங்க என்று கர்த்தரோடு கூட சென்று தாவீது அங்கே இருக்கிறான். தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான். நம்ம கூட லைஃப்பில் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா நிறைய நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்கிறத விட வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த பாட்டு போட்டிருந்தாங்க நம்முடைய 9th year anniversary இல்லை, ஐ கம் பிஃபோர் யூ டுடே இல்லை, அந்த பாட்டு தேங்க்யூ லார்ட்னு பாஸ்டர் டான் மாயின் பாடியிருப்பார். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் இல்லை? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க்யூ லார்ட், நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறது போல் நன்றி சொல்லுகிற வாழ்க்கை தாவீது இருக்கிறது. அதை பற்றி லைட்டாக படிச்சுட்டு தாவீதோடு கூட இந்த பவர்ஃபுல் பீப்புளை பற்றி படிப்போம். 16ஆம் அதிகாரத்துக்கு வந்து விடலாம். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 1 நாளாகவும் இல்லை, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா ஒரு சின்ன பையன் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அந்த சின்ன பையன் யார்னா தாவீது. இந்த சின்ன பையன் வீட்டுக்கு அந்த காலத்தில் இஸ்ரேலில் உள்ள ஃபேமஸ் மேன் அவர் தான். ராஜாவும் அவர் தான், தலைவரும் அவர் தான், ஆசாரியன் அவர் தான், தீர்க்கதரிசியும் அவர் தான். அவர் யாருன்னா சாமுவேல் என்கிற ஒரு வயதான தாத்தா. அந்த நியாயாதிபதி இந்த டேவிட் வீட்டுக்கு வராரு. இந்த டேவிட் கடைக்குட்டி பையன். ஒரு இடத்துல அவனை 7வது மகன் என்று சொல்லுகிறது. அவனோட அக்காவை வச்சு கணக்கு போட்டால் அவன் 8வது மகனாக பிறக்கிறான். இந்த தாவீதுக்கு பார்ப்பதற்கு ஒரு ப்ரொஃபஷனலிசமும் இல்லை. நம்ம ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பார்ப்போம். யார் ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களோ அவங்க கூட நம்ம போகணும்னு விரும்புவோம். ஒரு ப்ரொஃபஷனலிசமும் இல்லை. ஆனால் அவர் வீட்டுக்கு இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அவர் குப்பியில் தைலத்தை ஊற்றிக்கொண்டு இந்த வீட்டில் ஒரு ராஜா இருக்கிறான், அவனை அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று வருகிறார். வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்றாரு, ஈசாயை பார்த்து, ஈசாய் சாப்பிட வரலாம் வா. எல்லாரும் சாப்பிட வராங்க. ஒரு பெரிய மனுஷன் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராருன்னா சாப்பிட்டு போகிறதுக்கு வரல, ஏதோ ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறார் என்று அர்த்தம். எல்லாரும் வந்துட்டாங்க. சாமியிலையா இங்கே வரீங்களே, ஈசாய் வீட்டுக்கு வரீங்களா? ஒன்றும் இல்லைடா, ப்ரேயர் வச்சுருக்கேன், ஈசாய் வீட்டில் ப்ரேயர் வச்சுருக்கேன் என்று சொல்லி வர, குமாரரை எல்லாம் கூப்பிடு என்று சொல்லுகிறார். குமாரர்கள் எல்லாரும் வராங்க, எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணுன்றார். எல்லாரும் பரிசுத்தம் பண்ணுறாங்க. சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் உங்கள் பசங்களில் ஒருத்தனை அபிஷேகம் பண்ண போகிறேன், எல்லோரும் லைனாக நிற்க வைக்கும் போது எல்லாரும் நிற்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி கையில் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டாரு, ரெடியாக நிற்கும்போது எலியாப், யாருங்க, ஃபஸ்ட்டு சன் எலியாப், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா மிலிட்ரி ஆஃபீஸர். என்ன பொசிஷன், வாட் இஸ் யுவர் டெசிக்னேஷன்? இல்லை, எஸ் சார், மிலிட்ரி கமாண்டர் சார் அப்படின்னு சல்யூட் அடிக்கிறான். எஸ், அபிஷேகம் பண்ணலான்னு பார்த்தா கர்த்தர் இவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, நீ இவனுடைய முகத்தையும் 7ஆம் வசனம் 1 சாமுவேல் 16:7 இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். மனுஷன் எதை பார்க்கிறான்? என்னைக்கு கூட பாருங்க தேவஜனமே, நம்ம மொத்த பேரும் முகத்தை நல்லா வச்சுக்க நம்ம எடுக்காத ஸ்டெப்ஸே கிடையாது. நம்ம பார்க்கும்போது நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஸ்மார்ட்டாகணும். ஹைட் அண்ட் வெயிட்டாக இல்லைனாலும் ஹைட்டாவது காட்டிக்கணும். உடம்பு டெரராக இல்லைனாலும் ஒரு தாடியாவது பெருசாக வச்சு காட்டிக்கணும். மசில் இப்படி வச்சுக்கணும். 2-3 டிஷர்ட் போட்டு அது மேலே ஒரு ஷர்ட் போட்டு பைசப்ஸ் இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். முகத்தை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். தே வாண்ட் டு ஷோ தேர் ஃபேஸ். எல்லாருமே நம்மளும் அப்படி தான் பண்ணுவோம். ஆமாம் இல்லை, வெறும் ஷர்ட் போட்டிருக்குமா, 2 பட்டன் கழட்டி உள்ளனா போட்டிருக்கோம், ஒரு செயின் போட்டிருக்குமான்னு வி வாண்ட் அப்பேரன்ஸ். நமக்கும் நம்மளை பிடிக்கல, என்ன இது ஒரு செயின் கூட இல்லையே, என்ன இது ஒரு கார் கூட இல்லையே என்றெல்லாம் பார்ப்போம். எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு? என்னை பார்க்கிறவர்கள் பார்த்தவுடன் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும். வாவ், அவர் கார் பாரு, அவர் ட்ரெஸ் பாரு என்று பார்க்கணும். அவங்க பார்த்ததும் நம்மளை மெச்சிக்கணும். கரெக்டா இல்லையா? அதுதான் ஆண்டவர்களே இல்லை. ஆண்டவர் அப்படி மெச்சிக்கவே
மாட்டார். ஆண்டவர் உள்ளான மனிதனை பார்க்குறாராம். அல்லேலூயா. இப்போ என்ன பாருங்க, யாரெல்லாம் வெளியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க அவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உள்ளே இருக்கிறவங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஐயா எங்களை காசே இல்லையா, வெல்கம் டு த கிளப். இயேசு உங்களை மெச்சி கொள்கிறார். ஐயா என் சரீரத்தில் பலம் இல்லையா, நான் ஒரு நோஞ்சாயா, வெல்கம் டு த கிளப். ஆண்டவர் வெளி உருவத்தை பார்க்கவில்லை, நம் மனதை பார்க்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை பார்த்து வா என்று சொல்லுகிறார். அழுகிறவர்களின் தேவன், அனாதைகளின் தேவன், கைவிடப்பட்டவர்களின் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தில் மெயினாக நறுங்குண்டதும் நொறுங்குண்டமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமாம். பக்கத்தில் எங்காலிஸ் சில்ட்ரன் சர்ச் நடக்குது. அதில் ஒரு குழந்தை அழுதுன்னு வைங்களேன், ரியலாக அழுது, யாரோ அடிச்சிட்டாங்க இல்லை இடிச்சிக்கிச்சு, எல்லாரோட கண்ணும் யார் மேலே திரும்பும்? சொல்லுங்கள், கன்ஃபார்ம்டா. அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? என்னடா ஆச்சு, என்னடா ஆச்சு, என்னடா ஆச்சுன்னுவோம். அந்த குழந்தைக்கு என்ன நல்லது செய்யணுமோ செய்வோம். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு செய்ய போகிறார். நம் இருதயத்தை பார்க்கிறார். மகனே நீ கவலைப்படாத, நீ தோத்துட்ட, வெளியில் உள்ளதெல்லாம் இழந்துட்டேன்னு கவலைப்படாத. உன் உள்ளத்தை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறார். God is not going to look at the countenance. God is not going to look at your stature. God refuses all these things, but God will see your inward appearance. உன்னுடைய உள்ளான மனிதனை பார்த்து உன்னை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அண்ணன் யோவாப், இல்லை அவர் பேர் என்ன பாருங்க, எலியாப். எலியாப் வண்டர்ஃபுல். சாமுவேல் திருக்கதரிசிக்கார் சல்யூட் சார். சாமுவேல் தாத்தா அப்படி வருது, அடுத்த ஆள் கையில் போயிடுச்சு, அடுத்த ஆள் கையில் போயிடுச்சு, அடுத்த ஆள் கையில் போயிடுச்சு. 6 பேரும் இல்லைன்னா சொன்னால் 7 பேரும் யாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. முகத்தை பார்த்து உடலை பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலை கர்த்தருக்கு இல்லை. இருதயத்தை பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில்தான் கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாள் மிகவும் செல்வந்தர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், மேதைகளுடைய கூட்டத்தில் ஸ்மித் விகில்ஸ்வத் போயிருந்தாராம். அவ்வளோ பெரிய ஊழியக்காரர். அவர் ப்ரே பண்ணும்போது ஒரு ஆளுக்கும் ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கலையாம். அந்த இடத்த மாப் போடுறதுக்கு ஒரு பாட்டி மாப் போட்டு இருந்துச்சான். பலமாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த அம்மாவை தொட்டாராம். என்ன ஆண்டவரே இவங்களெல்லாம் தொடலேன்னு ஐயா கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, நான் முகத்தை பார்க்கவில்லை, இருதயத்தை பார்க்க. இந்த கூட்டத்தின் நடுவிலே அவள் ஒருத்தி தான் என்னை தேடினாள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு தெரியும். இப்போ இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, உங்களில் ஒருத்தர் என்ன கால் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் நம்பர்ஸ்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், தெரியுமா தெரியாதா? எல்லோரும் இங்கே உட்காந்துக்கிறீங்க, பாஸ்டர் கால் பண்ணுறேன் பார், கால் பண்ணுறேன் பார்னு காலே பண்ணல, எனக்கு தெரியுமா தெரியாதா? இவர் உட்காந்துக்கிறார், கையில் ஃபோன் வச்சுக்கிறார், கால் பண்ணுறார், வேறு யாருக்கோ பண்ணுறார், எனக்கு வரல. அதுபோல் தான் நம்ம இங்கே அமர்ந்துருக்கிறோம். நம்ம மனது யார் கூட கனெக்டடாக இருக்குது? ஆமென். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் இயேசுவோடு கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனாலே போதும், ஆண்டவர் பார்ப்பார். நான் மறந்து நிற்கிறேன், ஜேசனுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறாரு. இது வரும்போது இந்த கூட்டத்தில் மெசேஜுக்கிறேன், நான் அவரை பார்ப்பேன். ஏன்? அவர் என்னை கூப்பிட்டார். இன்றைக்கி நீங்கள் இங்கேருந்து கூப்பிட்டீங்கன்னா, ஜீசஸ் பரலோகத்தில் பிஸியாக இருந்தால் கூட அங்கேருந்து இப்படி எட்டி பார்ப்பார், நம்மா கூப்பிட்ட என்று சொல்லி பார்க்க வைக்கிற பவர் நம்ம கையில் இருக்கிறது. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். என் கூட சொல்லுங்க, கர்த்தர் என் இருதயத்தை பார்க்க வந்திருக்கிறார். என்னிடத்தில் எது இல்லை என்றாலும் அவர் என்னை பார்த்து கொண்டே இருப்பார். ஆமென். எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம தாவீதை பற்றி படிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இவனை தானே உனக்கு பையன் இல்லையா? ஒருத்தர் இருக்கான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன். யாருங்க? எல்லாருக்கும் இளையவன். இப்போ இங்கே ஒரு பெரிய பாஸ்டரில் பெரிய ஆளுங்க வந்தாங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஏஞ்சிப்போம். ஒரு குழந்தை வந்தா இல்லை, அங்கேருந்து ஒரு அங்கிள் பார்ப்பார், ஏய் அப்படி கண்ணை காட்டுவார். அந்த குழந்தை அப்படியே அலறி அடிச்சுன்னு ஓடும். இன்னொருத்தவங்க குச்சி வச்சு டொக் டொக் டொக்குன்னு தட்டுவாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்? பீப்புள் யூஸ் ஆல் த மெத்தட் டு டெரிஃபை த சைல்டு. இந்த கூட்டத்தினோட உனக்கு என்ன வேலை ஓ அப்படின்னுவோம். பண்ணுறாங்களா? இந்த நிலை தான் தாவீதுக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க அண்ணா பார்த்துருப்பான், டேய் 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 ஆட்டுக்கரப்பல துணி துவச்சாடா கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டானா? கேட்பான். இவன் வருகிறான். சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரட்டும், நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைத்தான். அவன் சிவந்த மேனியும் 12ஆம் வசனம் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் இவன்தான், நீ இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு. ராஜாவாகிறதுக்கு தகுதியே கிடையாது. ஆடு மேய்க்கிறான், சிவந்த மேனியா,
குரல் கூட மாறல. உன் பேர் தான் தாவீதா? ஆமாம், நான் தான் தாவீது அப்படின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். குரல் கூட என்ன பண்ணல, மாறல. அரும்பு மீசை கூட வரல. ப்ரொஃபஷன் இன்னும் மிலிட்ரிக்கே வரல. கரலை கட்டையா அப்படின்னா நான் கட்டன்னு கேட்பான் போல. ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார் என்றால், he is not seeking any military practice, any military training. He is looking at the heart. நம் இருதயத்தை பார்க்கிறார். இந்த காலவேளையில் நொறுக்கத்தோடு அமர்ந்திருக்கிற மகளே, உன் இருதயத்தை கர்த்தர் பார்த்து இன்றைக்கு உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். நொறுங்கி போய் அமர்ந்திருக்கிற மகனே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொடுவது உறுதி. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், அரைஸ். அவனை எழுந்துக்கு சொல்லி நீ அபிஷேகம் பண்ணல, யூ அரைஸ். சமையலை நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்று அந்த மகனை அழைக்கிறார். சகோதரர்களை கூப்பிடுறாரு. எல்லா அண்ணன் தம்பியும் நிற்கும் போது நடுவில் அந்த குட்டி நிற்குது. அண்ணனுங்களாம் வாட்டச்சாட்டமாக நிற்கிறாங்க. சாமியில் இப்படி கை வச்சு அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் அவன் அவ்வளவு சிறியவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை வச்சார். யார் வந்துட்டார்? ஹோலி ஸ்பிரிட். கை வச்சா யார் வருவார்? உங்கள் தலைமையில் நீங்கள் கை வச்சுங்க, சும்மா கை வச்சுங்க. இது உங்கள் கை இல்லை, ஆண்டவருடைய கைன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? ரைட். நான் இப்போ ப்ரே பண்ண போகிறேன். ஆண்டவர், இது என் கையிலப்பா, இது உங்கள் கையாக மாறணும். ரெடி? 1 2 3 கோ. நான் சொல்கிற ப்ரேயரை என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அப்பா பிதாவே, இன்றைக்கு என்னை தொடுகிறது உம்முடைய கரம். என்னை அபிஷேகித்தபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வந்து தங்கி இருக்கிறபடியால் நன்றி. இதை விசுவாசிக்கிறேன். என்னை தொடுகிறது உம் கரம். உம்மை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவ்வளோதான். யார் வந்துட்டாரு? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்துட்டதும் நமக்குள்ள ஒரு எண்ணம், உடனே உடம்பு ஃபிட் ஆகிடும், ஹைட் அண்ட் வெயிட் ஆகிடுவோம், அழகாகிடுவோம், ஸ்மார்ட் ஆகிடுவோம். அதான் இல்லை, அப்படியே தான் இருப்போம். எப்படி இருப்போம்? இப்போ சொல்லுங்கள். நான் பரிசுத்த ஆவியானவருடைய, சொல்ல மாட்டேங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே தான் இருக்க போகிறேன். இதான் நமக்கு பிடிக்காது. இதான் நமக்கு, கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எங்கேயும் ஏற வேணாம், அவர் நம்மை உயர்த்துவார். we need to wait for our turn. அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமுவேல் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டார். தாவீது ஆடு மேய்க்க போயிட்டார். பிரதர்ஸ் நடுவில் அபிஷேகம் பண்ணதும் அண்ணனுங்களாம் என்ன சொல்லணும்? தம்பிக்கு ஒரு கிரீடம் போட்டு உட்காருங்க தாவீது ராஜா அப்படின்னு சொன்னால் சொல்லணும். ஏய், அந்த தாத்தா வந்துச்சு தலை மேலே கை வச்சிச்சின்னு பெருசாக பில்டப் விடாத. எங்கே போ, துணியெல்லாம் துவச்சி போட்டு எங்கே போ, ஆடு மேய்க்க போடா, அந்த பாத்திரம் தொலைக்கிட்டு போடா, கழுவிடா என்று சொல்லியிருப்பார்கள். அவர்கள் மெச்சிக்கொள்ள மாட்டார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அபிஷேகித்தவர் கர்த்தர் என்றால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். உடனே மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கணும். சரி, இன்னைக்கு யாராவது என்னை ஏற்றுக்கணும், அப்போ தான் நான் பெரியாள் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் உங்களை ஏற்றுக்க போகிறதே கிடையாது. அவங்கவுங்கள ஏற்றுக்க தான் வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் நடந்ததுலாம் அந்த சொற்பொழிவாளர்கள்லாம் வந்து சொற்பொழிவு ஆற்றி கொண்டு இருந்தாங்களாம். பயங்கரமான சொற்பொழிவு. அவங்க ஆற்றுற சொற்பொழிவில் ஜனமே எழுந்து போயிடுச்சான். அதில் ஒருத்தர் நின்று பயங்கரமாக சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்க அதை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சொற்பொழிவு ஆற்றுறதை கேட்குறதுக்கு அட்லீஸ்ட் யாராவது இருக்கிறான், ஒருத்தனாவது இருக்கிறானே அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம். பேசிட்டு கீழே போய் இவனை எதனா கவனிக்கிறோம் அப்படின்னும் போது இவர் இறங்கி போகிறார், அவனும் மேலே வரான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் நமக்கு மாலை போட போகிறான், துண்டு போட போகிறான்னு பார்த்தா இவரை பைபாஸ் பண்ணி முன்னாடி போகிறான். இவர் அவனை கட்டி அணைத்தார். தம்பி, என்னோட வார்த்தையை கேட்க நீங்கள் இருந்தீங்களே, வெரி குட் வெரி குட். என்ன என் வார்த்தையில் உங்களை எது தொட்டுச்சிடும் போது அவன் சொன்னான், ஐயோ தூர போயா, அடுத்தது நான் பேசணும் அப்படின்னா. நீ தள்ளி போயா, அடுத்தது யார் பேசணும்? இங்கே இருக்கிறவர்கள் மக்கள் மற்றவர்களை மெச்சிக்கொள்ள யாரும் வரவில்லை, என்னை மெச்சிக்கொள்ள யாராகிலும் இங்கே இருப்பார்களா என்று தான் வராங்க. எலியாப் கிட்ட போய் உங்கள் தம்பி தான் தாவீது ராஜானா உடனே சல்யூட் போடுவானா? டாடி, அந்த கடைசி பையன் உனக்கு இல்லைன்னு நினச்சிக்கோ, இவன் ராஜாவாக போகிறானா, வேற எவனாவது ராஜாவாவான தவிர இவன் ஆக விட மாட்டேன்னு என்கிற பொறாமை நாவி தான் வரும். ஸோ டேவிட் ஹேஸ் டு ரிட்டர்ன் பேக் டு ஹிஸ் ப்ரொஃபஷன். திரும்பவும் ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு போகிறான். நமக்குலாம் தெரியும். போனாரா இல்லையா? சி ஐ டெல் யூ, இன்றைக்கி தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிக்கணுங்களா? கை தூக்கி இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட்டா? விசுவாசத்தோட உங்கள் வேலைக்கு திரும்ப போங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரை அங்கே காத்திருங்க. திஸ் இஸ் நாட் த டைம். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்ட்டாரு.
பட் திஸ் இஸ் நாட் த டைம். யூ நீட் டு வெயிட். யூ நீட் டு அடாப்ட் டு யுவர் சிச்சுவேஷன். உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணும். மக்களுக்கு அடாப்டபிலிட்டி பிடிக்காது. ஐ வாண்ட் டு பி த ஹெட். தமிழில் ஒரு மொழி சொல்லுவாங்க, கல்யாணம்னா நான் தான் மாப்பிள்ளை, அது எத்தனை கல்யாணம் ஆனாலும். டெத்தானா நான் தான் அந்த பணம், எல்லாம் எனக்கு தான் மாலை போடணும். ரொம்ப ராங் ஆட்டிடியூட். we need to wait, we need to lay down everything. எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். we need to relax. ஒரே நம்பிக்கையோடு தான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். இங்கே பாருங்கள், உலகத்தில் சாத்தான தெரியுமா சொல்லுவான், இருக்கிறதே ஒரு சைக்கிள் தான், எல்லாரும் அந்த சைக்கிளை அடிச்சுக்கணும்னு சொல்லுவான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், எல்லாருக்கும் சைக்கிள் இருக்குது, ஆளுக்கு பத்திரமா வீடு போய் சேருங்கன்னுவார். இதில் எது பெஸ்ட்டு? ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு ஆளுக்கு 10 நிமிஷம் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரா? எல்லாரையும் தனித்தனியாக ஆசீர்வதித்தாரா? எல்லாரையும் தனித்தனியாக ஆசீர்வதித்தார் என்றால் அத்தனை பேரையும் தனித்தனியாக வாழ வைக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது அபிஷேகம் பெற்றான். நம்பர் 1 பராக்கிரமசாலியாய் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தரோ. நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லணும். இன்றைக்கி இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி போக போகிறீங்களா, இல்லை நான் என்ன பேசுகிறேன்னு பார்த்துட்டு போக போகிறீங்களா? இன்றைக்கி நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கர்த்தரோ பயங்கரமான, சொல்லுங்கள் குட்டி பசங்களா, கர்த்தரோ. டே பாய்ஸ் கவனிங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். He is with me. என் கூட இருக்கிறார். கர்த்தர் வந்துட்டதும் ஃபிசிக்கலாக பில்டப் இல்லை, பாக்கெட்டில் 1 கோடி ரூபாய் வரும் இல்லை, எதுவுமே இல்லை. அதே நிலை தான். இப்போ தான் சாத்தான் கூட பேசுவான், கர்த்தர் உன்னை அபிஷேகிச்சாரா, நீ கர்த்தரை ஏற்றிட்டியா, நீ ஆண்டவருடைய பிள்ளையா, உன்னை உயர்த்திட்டாரா, கண்டிப்பாக உயர்த்திடுவாரா, இப்படி எல்லாம் பேசுவான். நோ, என் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்க போகிறது. The faith that is living inside you is going to bless you. விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது, அதுக்கு உயிர் இருக்கிறது. லிவிங் ஃபெய்த் என்று சொல்வார்கள். ஆமென். டேவிட் ரிட்டர்ன்ஸ் டு ஹிஸ் ஜாப். தன் பணிக்கு போகிறான். டேவிட் வந்து மல்டி ப்ரொஃபஷனல் பர்சன், மல்டி ஸ்கில். ஆடு மேய்க்கவும் தெரியும். நம்பர் 2 சுரமண்டலம் வாசிக்கவும் தெரியும். ஹீ இஸ் a good harp player, மியூசிக் டைரக்டர். மியூசிக் எழுதவும் தன் ஸ்கில்ஸ் எப்படி தாளந்துகள் பெருக்கிக்கிறார் பாருங்கள். மியூசிக் வாசிக்கவும் தெரியுது, பாடவும் தெரியுது, ஆடு மேய்க்கவும் தெரியுது. தன் ப்ரொஃபஷன் ஆடு மேய்க்கிற தொழிலை பண்ணுறாரு. பார்ட் டைமாக என்ன பண்ணுகிறாரு, மியூசிக் படிக்கிறார். ஆமென். அவர் அறியாத ஒரு சண்டை நடக்கிறது. என்னவென்றால், ஒரு விசை ஒரு சிங்கம் அவருடைய ஆடை பிடித்து கொண்டு போய்விட்டது. எதை பிடிச்சிட்டு போயிடுச்சு? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, now you are going to listen. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஜனமே, உங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கூடாமல் இருக்கலாம், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து கூடாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து கூடிக்கிட்டே வரும் நாள் பட. நான் சொல்கிறத லிசன் பண்ணுறீங்களான்னு நான் தெரியல. உங்கள் உடம்பு பெருசாகாமல் இருக்கலாம், உங்கள் பாக்கெட்டில் உள்ள பணம் பெருசாமல் இருக்கலாம், உங்களை யோசிக்கிற திறனும் ஞானமும் கட்டாயமாக பெருகும். ஹல்லேலூயா. தாவீது எந்த மிலிட்ரி ட்ரைனிங்கும் போல அவன் ஆடை தூக்கி செல்ல சிங்கம் வந்து இருக்கிறது. சிங்கத்தோடு யுத்தம் போட்டு ஆக வேண்டும், இல்லைனா ஒரு ஆடை சாப்பிட்டு வயிறு பத்தாமல் என்ன பண்ணும், இன்னொரு ஆடுக்கு வரும். ஹீ ஹாஸ் டு டீல் வித் இட். கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிறாரு, சிங்கத்தோட கையை பார்க்காத, சிங்கத்தோட அந்த ஸ்ட்ராங்கான கையை பா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதை பார்க்காத, சிங்கத்தோட பல்ல பார்க்காத, சிங்கத்தோட தாடையப்பார். எதைப்பார்? எதைப்பார்? தாடையப்பார். வாயில் என்ன வச்சுருக்கு? ஆடை தூக்கிட்டு போகுது. சிங்கம் எங்கே தெரியுமா பிடிக்கும்? கழுத்தில் தான் பிடிக்கும். அது யார் தாடையை பிடிச்சிருக்குது? ஆடோட தாடையை. சிங்கத்தை எங்கே அடித்தாலும் அது கோபத்தில் ஆடை இன்னும் எக்ஸ்ட்ரா தான் கடிக்கும். அப்படி தானே? ஹோலி ஸ்பிரிட் எவ்வளோ ஞானத்தை கொடுக்குறாரு பாரு. சிங்கத்தோட தாடையில் என்ன பண்ணு? ஒரு பஞ்ச் பண்ணு. எங்கே பண்ணு? வேறு எங்கேயும் பஞ்ச் பண்ணாத. வேறு எங்கேயோ பஞ்ச் பண்ணேன்னா அது அடியை வாங்கின்னு திரும்பி உன்னை பஞ்ச் பண்ணும். நீ தாங்க மாட்ட. நீ அடிக்கிற ஃபஸ்ட் அடியிலே சிங்கம்னா ஆகணும். சிங்கத்தினுடைய தாடையை பிடித்து ஒரே பஞ்ச் தான். சிங்கத்துக்கும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் எங்கே தாங்குது? அவர் சொல்கிறாருங்க, சிங்கத்தையும் தாடையில் அடித்தாராம், கரடியும் தாடையில் அடித்தாராம். தாவீதோட கை அப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லலை, இருக்கிற அந்த கையை வைத்து ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார்.
கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்தார்னா உனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல மாட்டார். உன்னிடத்தில் இருக்கிறவைகளை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். மகனே, நீ விசுவாசி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மோசஸை 80வது வயதில் ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் திக்கு வாயும் மந்தனாவும் ஆயிட்டேன், வாயை தரனா வார்த்தை வரல, வயசாயிருச்சுன்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர், மோசே அப்போ இங்கே வா, உனக்கு 40 வயசு குறைக்கிறேன், ஸ்ட்ராங் ஆகிடு, ஃபிட் ஆகிடு, அப்படியே கண்ண முடிக்க மெஸ்மரிசம் பண்ணுறப்பார், உனக்கு 40 வயசு கம்மி ஆச்சு பார், எழுந்து போ அப்படியே சொன்னார். இல்லை, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ. கோ வித் அ லிட்டில் தட் யூ ஹேவ். எத்தனை பேர் கொஞ்சம் வச்சுக்கிறீங்க? எவ்வளோ வச்சுக்கிறீங்க? இவ்வளோ. காசு எவ்வளோ? இவ்வளோ. உடம்புல தெம்பு எவ்வளோ? இவ்வளோ. சுகர் எவ்வளோ? இவ்வளோ. பிபி எவ்வளோ? இவ்வளோ. உப்பு எவ்வளோ? இவ்வளோ. இப்போ எல்லாமே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல முடி எவ்வளோன்னு கூட கண்டுபிடிப்பாங்க. இல்லை, இத்தனை கிராம் முடி வச்சுருந்தாரு, இந்த 2 வருஷத்தில் தண்ணி மாறி போய் 90 கிராமுக்கு வந்துட்டார், வந்துடும் சீக்கிரம். அப்படி ஒன்று வந்தால் லட்சக்கணக்கில் ஜனங்க செலவு பண்ணுவாங்க. இவ்வளோ 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 என்று குறைந்து கொண்டே போகிறது. எஸ்பிஓடி எவ்வளோ? இவ்வளோ. எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகிறது. இந்த பலத்தோட போ. எக்ஸலண்ட்டுங்க நம்ம தேவன். தாவீதை ஒன்றும் ட்ரைனிங் அனுப்ப, தாவீது இனிமேல் நீ சிங்கத்தை அடிக்கிற ட்ரைனிங் எடுத்துக்க. நோ, உன் கையில் இருக்கிற பலத்தோட சிங்கத்தை அடிக்கலாம். when you get the anointing of God, when God is with you, பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இருந்தார்னா உங்களுக்கு ஞான கண்கள் திறக்கும். சிங்கம் தாவீதோட ஆடை பார்க்குது, சிங்கம் தாவீதை பார்க்குது. சின்ன பையன் ஆடு மேய்க்கிறான், ஆடு தூக்கிட்டு போகலான்னு. தாவீது சிங்கத்தோட தாடையை பார்க்குறான். அதை வாயை பார்க்கல, பல்ல பார்க்கல, எதையும் பார்க்கல. ஒரே பஞ்ச், சிங்கம் விழுந்தது, அபிஷேகம் பெற்றவன் ஜெயித்தான். கரடி விழுந்தது, அபிஷேகம் பெற்றவன் ஜெயித்தான். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. கை அப்படி வச்சுங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். Who is that mighty man with you? யாரோட நம்பிக்கையில் காலையில் கிளம்பி போகிறீங்க? அது கர்த்தர் இல்லை என்றால் you are in danger zone. யாரோட நம்பிக்கையில் உங்கள் நாளை தோங்குறீங்க? யாரோட நம்பிக்கையில் நீங்கள் மகிழ்கிறீங்க? யாரை நினச்சி சிரிக்கிறீங்க? அது கர்த்தராக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். அது மட்டும் கர்த்தர் இல்லைனா உங்கள் பொசிஷன் உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் குடும்பம் உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் வேலை பிடிக்காது, உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்காது, உங்கள் ஒய்ஃப் பிடிக்காது, உங்கள் பிள்ளைகள் பிடிக்காது. ஐயோ எனக்கு எல்லாம் ஏமாந்துச்சேன்னு தோணும். ஆனால் கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் ஹாப்பியாக மா 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 என்று ஆடு மேய்க்கக்கூடிய தைரியம் கூட உண்டாகும். You can rest in the most humbled place when God is there with you. If God is not there, you won't be satisfied in anything that you get on the way. உங்களுக்கு வழியில் எது கிடைச்சாலும் திருப்தி ஆக மாட்டீங்க. அரசன் என்கிற அபிஷேகம் பெற்றவன் மறுபடியும் ஆடு மேய்க்கும்படி போகிறான், நம்பிக்கையோடு கூட. ஹல்லேலூயா. ஆமென். நான் யோசிச்சு பார்க்குறேன், எந்த நம்பிக்கையில் தாவீது ஓடி இருப்பார்? ஜனங்க தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. தன்னம்பிக்கையில் போகிறவங்களாம் ஒரு நாள் நிற்க வேண்டியது வரும். நம்மலாம் தன்னம்பிக்கையில் போகிற கூட்டம் இல்லை, கர்த்தர் நம்பிக்கையில் போகிற கூட்டம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்பிக்கையில் போகிற கூட்டங்கள்லாம் கை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து கர்த்தரை தேடுகளுக்கோ. என் சிங்கம் எந்த நம்பிக்கையில் போகுது? தன்னம்பிக்கையில். காட்டுக்கு ராஜா சிங்கம் என்பது எதனால் சொல்லுவாங்க தெரியுங்களா? காண்டாம் மிருகம் கூட முன்னாடி போயிட்டு பின்னாடி ஓடியாந்துருமா. சிங்கம் முன் வச்ச காலை பின்னு வைக்காது. நீயா நானா பார்த்துடலாம். ஐ யூஸ் ஆல் மை டெக்னிக் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் யூன்னு விடவே விடாதனால்தான் எல்லா மிருகங்களையும் ஒரு நாள்னா ஜெயிச்சிட்ருக்கோம். சிங்கம் ஜெயிச்சதுனால தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க. அது கூட பட்டினியாக இருக்குமா. நம்ம யூதா கோத்திரத்து சிங்கம் மேலே நம்பிக்கை வச்சதுனால நமக்கு ஒரு குறைவும் வராதான். ஹல்லேலூயா. தாவீது தன் நிலைக்கு திரும்புகிறான், ஆடு மேய்க்கும்படி போகிறான். இப்போ கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க தான் பொசிஷனுக்குள்ளே இருக்கணும்னு நான் சொன்னேன். அவரோட பொசிஷன்னா வாட் வாஸ் டேவிட்ஸ் ப்ரொஃபைல்? ஷெப்பர்ட் பாய், ரைட்டா? அண்ட் அ மியூசிஷியன் மெயின்டைன் பண்ணுறாரா? ஆனால் தன்னுடைய அபிஷேகத்தின் நிலையில் செய்ய வேண்டியதை செய்யணும். எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள். ப்ரொஃபஷன்னா சொல்லுங்கள். இன்னொரு ப்ரொஃபஷன்னா சுரமண்டலம் வாசிக்கும். அடுத்த நாள் காலை என்று வச்சுப்போம். அடுத்த நாளில் சில ஆண்டுகள் கழித்து காலை அவன் தகப்பன் அவனை அழைக்கிறார். தாவீதே இங்கே வா, உன் கடமைகளில் வேறு ஒரு கடமையை கூட்டப் போகிறேன். பொறுப்புள்ள பிள்ளைகளுக்கு நிறைய கடமை வரும். பொறுப்பில்லாத பிள்ளைகள் இருக்கிறத கூட விட்டுட்டு ஹாப்பியாக இருப்பாங்க, ஆனால் லைஃப்பில் மேலே வர முடியாது. ஆடு மேய்க்கிறான், மியூசிக் வாசிக்கிறான், மூணாவது ஒரு பொறுப்பு. டே இங்கே வாடா, சொல்லுங்க டேடி, இந்த உணவுப் பொருட்களை ஹல்லேலூயா கொண்டு போய்
உங்கள் சகோதரனிடத்தில் கொடுத்து வா. என்ன பண்ணமா? 17th சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17th சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17ஆம் வசனத்தில் வருகிறது, ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாக இருக்கிறார்கள் என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா. மோஸ்ட் அக்கௌண்டபிள் ஜாப். மிலிட்ரிக்குள்ளே போ, அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உயிராக இருக்கிறாங்களான்னு என்ன வாங்கிட்டு வா. ஸ்டெப்ஸ் எடுத்து உள்ளே போ. சண்டையில் நீ உயிர் போனால் கூட கஷ்டம், போ. ஃபஸ்ட்டு ஆடு மேய்க்கிறாரு, செகண்டு சுரமண்டலம் வாசிக்கிறாரு. தன் ஃபேமிலி பொறுப்புகளில் கரெக்டாக இருக்கிறார். நம்மளாம் என்ன திரும்ப பண்ணுவோம்? மூத்த அண்ணன் சரியில்லைன்னா அவனே சரியில்லை, நான் பண்ண மாட்டேன். நோ 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 நோ. கடமையை தவறுனா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்கள் நல்ல தகப்பனாக இருந்தீங்கன்னா இங்கே பிள்ளைங்க உங்களை, நீங்கள் அப்பா நல்ல அப்பா இல்லைன்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் வராருல, அப்போ நல்ல அப்பாக்களுக்கும் பலன் கொடுப்பார், நல்ல அம்மாங்களுக்கும் பலன் கொடுப்பார், நல்ல பிள்ளைகளுக்கும் பலன் கொடுப்பார். எல்லாருமே உண்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு பலன் கர்த்தர் கையிலேருந்து தான் வருது, பூமியில் இல்லை. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்கள் மேலே உள்ள அதிகாரிகளை போய், சார் நேற்று வேலைக்கு வந்தேன் ஒரு 100 ரூபா கொடுன்றீங்களா? மாத கடைசியில் சம்பளத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? அப்படி தானே ஜீசஸ் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டான், ராஜாவுக்கு உண்டான மரியாதை கிடைக்கவில்லை, ஆனால் பொறுப்பான வேலைகள் வருகிறது. பொறுப்புள்ளவர்களுக்கு தான் பெரிய சம்பளம் கிடைக்குமா? படித்தவர்களுக்கு என்று சொல்ல மாட்டேன், என்னங்க, பொறுப்பானவங்களுக்கு தான். லாயல் பீப்புள், ரெஸ்பான்சிபிள் பீப்புள். யாரோ ஒருத்தர் சொல்லுவார், நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு இத்தனை லட்சம் சம்பளம் வாங்கணும்னு சொல்லுவார். மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன மாதிரி படிக்கலன்னு இவர் சொல்லுவார். அவர் படிக்கலை, ஆனால் என்னவா இருக்கார்? பொறுப்பாக இருக்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டி வில் புட் யூ ஆஸ் அ லீடர். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, தலைவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, உங்களுடைய பொறுப்புகள் உங்கள் கஷ்ட நிலையத்திலும் நீங்கள் செய்ய வேண்டும், உங்கள் எளிமையான நிலத்திலும். பொறுப்பு. மிலிட்டரியில் இருக்கிற அண்ணனுங்களை விசிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அண்ணனுங்களுடைய அதிகாரிகள் கையில் போய் சுக செய்தி வாங்கிட்டு வரணும். போகிறான், புறப்பட்டு போகிறான். அங்கே பார்த்தால் தன் குடும்ப கடமையை செய்து கொண்டிருக்கிறவனுக்கு தன் நாட்டின் கடமை செய்யும்படியாக ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை யாரும் கொடுக்கவில்லை, கர்த்தரே கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் பொறுப்பாக கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை பார்த்து சேலஞ்சு பண்ணுறேன், உயர்வு என்கிற அந்த அழைப்பு உங்களை தேடி வரும். You need not go and search for success. Success is coming in search for you. வெற்றியை தேடி நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை மகனே. நீ பொறுப்பாக இரு, வெற்றியை உன்னை தேடி ஒரு வண்டி பிடிச்சிட்டு கால் டாக்ஸி பிடித்து வந்து கொண்டு இருக்கிறது உன்னை தேடி. நீ வெற்றியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. போகிறான், அண்ணனில் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டான். அந்த இடத்திலே ராஜாவின் அபிஷேகம் பெற்ற அவன் உண்மையான ராஜாவாய் செயல்பட வேண்டிய நிலை வருகிறது. ஆனால் உண்மையான ராஜா டூப்ளிகேட்டாக போயிட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த காலத்தில் தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ண போட்ட போது தாவீதுக்கு மேலே ராஜாவாக இருந்தவர் பேர் சவுல். அவர் தன் பதவியை சரியாக செய்யவில்லை, தன் பணியை ஒழுங்காக செய்யவில்லை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இந்த பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிற நேரத்தில் பெலிஸ்தியாவிலே ஒரு ஏனாக்கியன் இருந்தான், ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் பேர் கோலியாத். அவன் 6 முழமும் 1 ஜானுமான உயரம் உள்ளவனாக இருந்தான். 9 அடி 9.5 அடி கிட்ட அவ்வளோ உயரம் இருந்த அந்த மனிதன் தினந்தோறும் வந்து 40 நாள் இஸ்ரவேலர்களை திட்டிக் கொண்டிருக்கிறான். உங்களில் ஒரு ஆண் இருந்தால் என்னோடு கூட சண்டையிடட்டும் என்று சொல்லுகிறான். ஒருவனாலும் போக தைரியம் இல்லை, ஒருவனும் போகவில்லை. அந்த நாட்டு மன்னனாக இருந்த சவுலும் ஒளிந்து கொள்கிறான். இப்போ தாவீது தான் கையில் அண்ணன்கள் கொடுக்க வேண்டிய சாப்பாடை எடுத்து கொண்டு வருகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, மகனே, உன் வீட்டுப்பணி முடிந்தது, உன் நாட்டுப்பணி உன்னை அழைக்கிறது. ஆமேன். பொறுப்புள்ளவங்களை யாருமே புகழ தேவையில்லைங்க, அவங்க தான் பணியே செய்வாங்க. ஆமேன். என்னை புகழ்ந்தா தான் நான் செய்வேன் அப்படின்னா நம்ம பொறுப்பு இல்லவர்கள் அல்ல. வேர் வாஸ் அவர் காலிங்? வேர் இஸ் அவர் காலிங்? வேர் இஸ் அவர் அனாயிண்டிங்? பார்க்கிறோம், அந்த எதிரி சத்தம் இடுகிறான், இதோ இஸ்ரவேலின் இராணுவங்களை இன்று நான் நிந்தித்தேன். இன்னைக்கு உன்னை திட்டின, உங்கள் கடவுளை திட்டின, உங்கள் ராஜாவை திட்டின. எல்லாரும் திட்டு வாங்கிட்டு எல்லாரும் ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்தில்
இளமையான இந்த தாவீது அவனை பார்க்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது சிங்கத்தில் எதை பார்த்த சொல்லுங்க, என்னாச்சு? தாடே கரடியில் எதை பார்த்த? கோலியாத்தோட நெத்தியை பார். கோலியாத்தோட ஆர்ம்ஸ் பார்க்காத, கோலியாத்தோட ஈட்டியை பார்க்காத. அவனோட சொல்லுகுது, அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர்றது அவரோட ஈட்டி. அவர் ஒரு கையில் வாங்கி சுத்துறாரு. அவருடைய கேடயம், அவனுடைய பட்டயத்தை பார்க்காத, எதை பாரு? நெத்தியை பாரு. எனிமியை ஃபுல்லாக நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது. அதான் ஜீசஸ் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, நான் அவங்கள விட்டு ஓடி போவான். தெரில என்னன்னு எனக்கு. அதுபோல் தான் நம்ம ரொம்ப சோட்டாவாக இருப்போம், சாத்தான் ரொம்ப படாவாக இருப்பான். இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கும்போது ஓட போகிறது யாரு? கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்றார், டேவிட், look at the forehead of Goliath. நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருந்தீங்கன்னா எதிரியை ஃபுல்லாக பார்த்து புலம்ப மாட்டீங்க. அவனை எப்படி டேக்கிள் பண்ண வேண்டும் என்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். பிரச்சனை எப்படி டேக்கிள் பண்ண ஞானத்தை கொடுப்பார். உங்க கடனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுப்பார். ஒரு முறை ரொம்ப கடனில் பாதிக்கப்பட்ட ஒரு அங்கிள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் என்கிட்டையும் அந்த விஷயத்தை புலம்பினார். நான் சொன்னேன், வாங்க அங்கிள் ப்ரே பண்ணலாம். நானும் அவரும் ப்ரே பண்ணும்போது அவர் ஃபியூ லேக்ஸ் தாண்டி 1C கிட்டே போயின்னுக்குது. இவனுக்கு இவ்வளோ கடன் தரணும், அவனுக்கு அவ்வளோ கடன் தரணும், அவனுக்கு அவ்வளோ கடன். அப்போ அந்த அங்கிள் பார்த்து சொன்னேன், அங்கிள் எனக்கு ப்ரே பண்ணும்போது ஒரு தாட் வருது, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் தம்பி அப்படின்னாரு. அங்கிள் நீங்கள் என்னென்ன எவ்வளோ வாங்கினீங்க அதை சொல்லுங்கண்ணே. பார்த்தா அவர் யாருக்கையில் ஒரு 10 லட்சம் வாங்கியிருக்காரு. அது இப்போ எத்தனை லட்சம் ஆகிக்குது? 25 லட்சம் ஆகிருக்குது. இன்னொருத்தர் கையில் 5 வாங்கியிருக்காரு, அது 8 ஆகிருக்குது. அங்கிள் வாங்கினதை மட்டும் சொல்லுங்கண்ணே. வாங்கினதை மட்டும் சொன்னார். அதை மட்டும் எழுதிட்டு ஒன்றுத்துக்கு நேராக கோடு போட்டேன். அங்கிள் ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட, 10 லட்சம் வாங்கினவருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன எழுதணும்? உங்கள் கணக்கு போடணும். 9,99,1000 அவ்வளோதான் போடணும். அவன் கணக்கு நீ வச்சுக்கப்பா உன் நோட்டில். என் கணக்கு யார் நோட்டில் வச்சுப்பேன்? என் நோட்டில் வச்சுப்பேன். நீங்கள் எழுதி ஜெபம் பண்ணுவாங்க அங்கிள்னு. கொஞ்ச நாள் கழிச்சு 1000, 500, 200, 300, 10,000, 5,000 முதல் அடித்தார். என்னத்தை அடித்தார்? இவர் முதல் அடித்து முடித்துக்குள்ள அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அப்பா முதல் கொடுத்தே போதும்பான்னு போயிட்டான். என்ன கொடுத்த? அவனுக்கு புரிய வைக்கணும் நம்ம கணக்கை. ஆனால் சாத்தான தெரியாம பண்ணுவான், தான் கணக்கை உங்களுக்கு சொல்லுவான். நீ எவ்வளோ வாங்கின? 1 லட்சம். சரியா அப்படின்ட்டு வட்டிலாம் கட்டினியா? கட்டலை. உன் நோட்டு கொடு, கீழ்ச்சி போட்டு இப்போ இது 2 லட்சம் புடின்னு கொடுப்பான். கொடுக்குறானா? ஆனால் நீ வாங்கினது எவ்வளோ? இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? நம்ம சொல்லணும், உன் கணக்கு எனக்கு வேணாம், என் கணக்கை நீ பிடி. சாத்தானை பார்த்து அவன் கணக்கை சொல்லக்கூடாது, என் கணக்கை நீ இப்படி. என்னோடு கூட பயங்கர பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இருக்கிறார். உன் ஈட்டியை பார்க்க மாட்டேன், உன் கேடயத்தை பார்க்க மாட்டேன், உன் உடம்பை பார்க்க மாட்டேன், நீ எத்தனை முழம் உயரம் என்பதை பார்க்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது உன் நெத்திடா. ஹல்லேலூயா. நெத்தி அடிக்கிறதுக்கு ஈட்டி என்னத்துக்கு? ஈட்டி கூரா நெத்தியில் குத்தாது. கேடயம் என்னத்திற்கு? பட்டயம் என்னத்திற்கு? என் கையில் இருக்கிற கல் போதும் என்று சொல்லுகிறான். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உன்னிடத்தில் வருகிறேன் என்று புறப்பட்டு போய் தன் கையில் உள்ள கவனிலே கல்லை வைத்து எடுத்து எறிகிறான். அவன் நினைத்தது போன்று நெத்தியில் போய் பதிந்தது. எதிரியின் கடை முடிந்தது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தரோடு கூட இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார். இப்போ ப்ராப்ளத்தை பெருசாக பார்க்காதீங்க, ப்ராப்ளத்தில் உள்ள சொல்யூஷனை பாருங்கள். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கதவு சாத்தி இருக்கு நம்ம இல்லை, இந்த கதவை திறக்கிறதுக்கு அப்பா இவ்வளோ பெரிய கதவு, வாசக்கட்டு பாரு, கையில் சுற்றி கூட இல்லையே, ஆணி கூட இல்லையே, உளி கூட இல்லையே, இருந்தனா உடைப்பனேன்னு நினைப்பீங்களா? லாக் எங்கே இருக்குன்னு பார்த்து திறப்பீங்களா? நீங்கள் பதில் சொல்கிறத பார்த்தா நீங்களாம் சுற்றி தேடிட்டு போய் கதவு உடைக்கிற மாதிரி தெரியுது. பெரிய அரண்மனை கிட்ட போயிட்டீங்க, பெரிய கிரில் கேட்டு மூடி இருக்குது, அச்சோ புல்டோசர் எடுத்துகிட்டு தான் கேட் அடிக்கணும் போல நினைப்பீங்களா? சாவி எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? சாவி தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சாவி போடுறார நம்ம கையில் காசு இருந்தால் நம்ம உடைக்க கூட மாட்டோம். சாவி போடுறவரை கூட்டுவா, அவர் 1 நிமிஷத்தில் போட்டுருவார். போடுவோமா? போட்டு திறந்துட்டு ஈஸியாக போவோம்ல. அந்த மாதிரி தான் உங்கள் பிரச்சனை கூட நீங்கள் மல்லு கொடுக்காதீங்க, அது உங்களை இடித்து தள்ளுறோம். நீங்கள் 2 சுற்றி தட்டு, அப்பா கை வீங்கிருச்சான் அப்படின்னு சொல்லாதீங்க. சாவியை தேடுங்க. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு முழு பிரச்சனை அல்ல, அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒரு சின்ன சாவி, அது உங்கள் கையில் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். ப்ளீஸ் பிலீவ் இட்.
கோலியாத்தை சாகடிக்கணும். கத்தி சண்டையில் சாகடிச்சானா, கராட்டையில் சாகடிச்சானா, தாய்ச்சியில் சாகடிச்சானா, கரலக்கட்டையில் சாகடிச்சானா, வேற நம்ம பசங்க கம்பு சுற்றுறாங்களே அதில் சாகடிச்சானா, இல்லை கல்லில் சாகடிச்சானா? தாவீதுக்கு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்த கல்லை எடுத்தான், கவனை எடுத்து எறிந்தான், தாவீது விழுந்தான். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவனோடு இருந்தார். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் அல்ல, உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர். உங்கள் பிரச்சனைக்கு ஜெயம் நீங்கள் அல்ல, உங்களோடு கொடுக்கிற கர்த்தர். உங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்ய போகிறார். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உங்களுக்கு எப்போல்லாம் மூளை குழம்புதோ அப்போ சரியான பிளேஸில் இருக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? சிலர் மூளை குழம்புதோ மைக்கச்சி வந்துடுவாங்க தானே, பண்ணுவாங்களே. சிலர் மூளை குழம்புதோ அப்படியே கண் நின்றோம். நான் சொல்கிறேங்க இல்லைங்க, மூளை குழம்புனதும் உட்காந்துருங்க, ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணுவார். உங்கள் மூளையில் கை வச்சுங்க, விரலை வச்சுட்டு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். யாரோட மைண்ட்லாம் டிஸ்டர்ப் ஆகுது? கை வச்சுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். கிளியர் ஆகிடும். ஓஎம்ஆரில் வீடு பார்க்க போயிருந்தோம். கவனிங்க, சுற்றி சுற்றி வந்துன்னுக்குறோம். எனக்கு ஒரு 6 மாதமாக ஒரு வீடும் கிடைக்கல. அன்று அதுக்கு முந்தின நாள் என் கார் ஒரு ஸ்க்ராட்ச் ஆச்சு, டேமேஜ் ஆச்சு. அந்த கார்லேயே அடுத்த நாள் போயிருக்கும்போது ஸ்கூலில் நாங்கள் மேடம் எல்லாம் ப்ரே பண்ணிட்ட பிறகு இப்போ போகலான்னு ஒரு எண்ணம். ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ப்ரேயர் டிரைவ் போகிறோம். கார்லேருந்து உத்து பார்த்தா ஒரு டூலெட் போர்டு தெரியுது. எங்கள் கண்ணா இல்லை இல்லாத கண்ணா, இவ்வளோ கிட்டலாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பார்த்தா என்ன போட்டிருக்கு? நம்ம மூளை குழம்பி போயிருக்கிற நேரத்தில் கர்த்தரை கூப்பிட்டா அந்த நேரத்தில் எக்ஸலண்ட்டான சொல்யூஷன் கொடுப்பார். இவன் வீழ்வான் என்று மக்கள் நினைக்கும் போது இவன் வாழ்வான் என்கிற குரல் கேட்கும், அதை கர்த்தர் கொடுப்பார். தாவீதும் கோலியாத்தும் எதிராக நிற்கிறாங்க. இவன் வீழ்வான் என்று உலகமே சொல்லுகிறது, இவன் வாழ்வான் என்று கர்த்தர் குரல் கொடுத்தார். அந்த போர்டு இருக்குது, அந்த நம்பருக்கு எடுத்தோம், ஃபோன் பண்ணி வீடு இருக்கான்னு கேட்டோம். இருக்குது. நாங்கள் எப்போதும் சொல்கிற மாதிரி, நான் சர்ச்சு பாஸ்டர், நாங்கள் ஜெபம் நடத்துவோம், நாங்கள் கிறிஸ்டியன்ஸ். வீடு விடுவீங்களா? ஃபஸ்ட்டே சொல்லி நான் அவங்கள குழப்பக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? அதுவா நான் கேட்டு சொல்கிறேங்க, ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக அது போயிடுச்சிங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் சொல்ல போகிறீங்க? நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அந்த அம்மா மேலேருந்து கீழே இறங்கி வந்தாங்க, எங்களை உள்ளே கூப்பிட்டாங்க, வீடெல்லாம் காட்டிட்டு சொன்னாங்க, நாங்களும் கிறிஸ்டியனாக மாறப்போகிறோம் என்றார்கள். மிக ஆச்சரியமாச்சு. இவன் வீழ்வான் என்று உலகம் சொல்லுகிற நேரத்தில் இவன் வாழ்வான் என்கிற குரல் கொடுப்பவர் தான் நம்மோடு கூட இருக்கிற பராக்கிரமசாலி. இன்றைக்கு உங்களோடு கூட அந்த கர்த்தர் இருக்கிற பராக்கிரமசாலி உங்களோடு கூட இருக்கிறார். He is with you. ஹல்லேலூயா. நம் நினைவுகளில் கூட ஆழத்தில் போகக்கூடாது. நம்மள பல பேர் டிப்ரெஷனில் உள்ளே போய் அப்படியே குழி தோண்டி உள்ள மண்ணாக புதஞ்சி நம்ம எண்ணம், நான் மண்ணாக புதஞ்சினா எங்கள் வீட்டுக்காரன் நடுத்தரில் நிறுத்திடுவேன், இவனை உள்ளே போட்டுருவேன், நான் செத்தனா நீ அழிஞ்சிட, அப்படிலாம் பேசாதீங்க. நம்ம மேலே மண்ணை போட்டு சாத்தான் அடுத்த ஆளை தேடிட்டு போவான். நாம் ஜலத்தின் மேலே அசைவாடுகிற ஆவியானவரோடு கூட ஆப்ரேட் பண்ண வேண்டும். இரவிலே பயப்படுகிறவர்களே, கனவிலே பயப்படுகிறவர்களே, சாத்தானை கண்டு பயப்படுகிறவர்களே, மரண பயத்தில் இருக்கிறவர்களே, உங்களோடு கூட கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கோலியாத் மாத்திரமல்ல, மரணம், வியாதி, பயம், திகில் இவைகளை மேற்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பலத்தினால. ஹல்லேலூயா. உங்கள் கையில் பேசுகிற குரலுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்கணும். உங்கள் கையில் பேசுகிற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையாக இருந்தால் தான் செவி சாய்க்கணும். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் அது கேட்கணும். கர்த்தர்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு மனசு வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக பேசணும். கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான். சாத்தான் சில நேரத்தில் என் மனதில் சில நினைவுகள் போடுவான். அந்த நினைவில் அப்படியே யோசிச்சுருக்கும்போது திடீர்னு ஹோலி ஸ்பிரிட் கண்ணை திறப்பார். அப்போ நான் என் மனசை பார்த்து சொல்லுவேன், நீ நினைக்கிறதுடா சாத்தானே, நித்தியத்தில் கூட நடக்காது, நீ ஓடிடு. என் ஆண்டவர் நினைத்தது தான் என் வாழ்க்கையில் நடக்கும். உன் சதிகள் முறியடிக்கப்படும். இளம் பிள்ளையாய் இருக்கும்போது தாவீதை கொல்லும்படி கோலியாத்தை அனுப்புகிறான். தாவீது மரிக்கவில்லை, அவன் மரிக்கிறான். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் தாவீதோடு கூட இருந்தார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, வாட் இஸ் யுவர் சிச்சுவேஷன் டுடே? உங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு கர்த்தர் பராக்கிரமசாலியாய் சொல்லுங்க இருப்பார். உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு கர்த்தர் பராக்கிரமசாலியாய், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு கர்த்தர் பராக்கிரமசாலியாய், உங்கள் இமோஷனல் ஸ்ட்ரென்த்துக்கு கர்த்தர் பராக்கிரமசாலியாய், உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு கர்த்தர் பராக்கிரமசாலியாய், உங்களோடு கூட கர்த்தர் பராக்கிரமசாலியாய் இருப்பார். அவர் இருப்பார். சொல்லுங்க, அவர் இருப்பார். அல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென்.
உடம்பு சரியில்லாத நேரத்தில் ப்ரேயர் பலிக்குமாயான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எது பலிக்குதோ இல்லையோ சத்தியமாக ப்ரேயர் தான் பலிக்கும். அதை மட்டும் விட்டுறாதீங்க. மாத்திரை போட கூட மறந்துடுங்க, ப்ரே பண்ண என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. புலம்ப கூட மறந்துங்க, ப்ரைஸ் பண்ண மறக்காதீங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சி சொல்லுகிறேன், எனக்கு நடந்தது தானே நான் சொல்ல முடியும். முதல் சாட்சி, என் நண்பர் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவரை போய் நான் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வரும்போது அப்போ நான் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். நான் மட்டும்தான் தனியாக அந்த வீட்டில் இருந்தேன். நைட்டு அவருக்கு என்ன ஃபீவரோ அந்த ஃபீவர் எனக்கு வந்துருச்சு, பயங்கரமான ஃபீவர். அப்பொழுது எங்களை எந்த மாத்திரையும் இல்லை, மெடிசனும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாலும் கூட உடம்புல தெம்பு இல்லை. என்னுடைய பெட்டில் படுத்துன்னுக்கிறேன். பெட்டிலேருந்து இறங்க முடியல. ஒரு வாஷ்ரூம் போனோன்னா கூட ஒரு சுடு தண்ணி குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது, என்னால் இறங்க முடியல. எனக்கு தெரியும், கஷ்டமான நேரத்துலலாம் கர்த்தர் கன்ஃபார்ம்டாக போக மாட்டார். பணம் போய்டும், பதவி போய்டும், பலன் போய்டும், காசு போய்டும், டாக்டர் தூரம் போய்டுவாங்க, மாத்திரை இல்லாமல் போய்டும். ஆனால் யார் இல்லாமல் போக மாட்டார்? யார் போக மாட்டார்? மாத்திரை கூட வீட்டில் மறந்துட்டு வந்துடுவோம். டாக்டர் கூட ரொம்ப தூரம் போவார். ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ரீசார்ஜ் கூட இல்லாமல் போய்டும். ஆனால் கர்த்தர் இல்லாமல். ஆமாம், எனக்கு ஒரு வசனம் சொல்லித்தராரு. யோவான் 15:5, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கூடாதுன்னு போட்டிருப்பார். நான் இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண, அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் இல்லாமல் நான் இப்போ உயிராக கூட இருக்க முடியாது. அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சிட்டேன். அவர் கர்த்தர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய கூடாதுன்னு சொல்லி எழுந்திரிக்க பாரு. என்னால் எந்திரிக்க முடியல. எந்திரிச்சா ரொம்ப ஸ்ட்ரென்த்து தேவைப்படும்னு பெட்டிலேருந்து விழுறா மாதிரி கீழே இறங்கிறேன். விழ பார்ப்போம் பாருங்களேன், அப்படியே விழுற மாதிரி கையை வச்சு கீழே இறங்கிறேன். ஏன்னா முட்டி போட்டுக்கிட்டா தவழ்ந்துக்காது எங்கே போகலாம், கிச்சனுக்கு போய் ஒரு சுடு தண்ணியாவது வச்சு குடிக்கலாம். உண்மைங்க அது. நான் பெட்டிலேருந்து லிட்ரலாக கீழே விழுறேன், படுத்துக்கிட்டே தவழ்ந்துக்கிட்டே போகிறேன், எழுந்திரிக்க கூட தெம்பில்லை. ஆமேன். ஆனால் இந்த வசனத்தை மட்டும் விடலை, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கூடாது. யோவான் 15:5 சொல்லிட்டு போயிட்டே இருந்தா கிச்சன் மேடை கிட்ட ஏந்து நிற்க முடியல. அப்பொழுது என்னால் கிச்சன் மேடைக்கு ஏஞ்சிக்க முடியல. பார்த்தா மைக்ரோவேவ் திறந்துருக்கு. அப்பா, கிச்சனுக்கு ஏஞ்சிக்க முடியல, மைக்ரோவேவ் லோ ஸ்டூலில் வச்சுருக்காங்க, இருக்குது எங்கள் அந்த வீட்டில். அந்த மைக்ரோவேவை திறந்தா மேலே ஆன் பண்ணிடுது, கீழே வச்சா போதும். மேலே நல்ல வேலை எப்படி இருக்குது, சுவிட்ச் ஆனில் இது. படுத்துக்கிட்டே ஃப்ரிட்ஜு திறந்தா, நேற்று நான் காஃபி போடுறதுக்கு ஒரு கப்பில் பால் ஊற்றி வச்சுருக்கேன், காஃபி போடாமல் அந்த பாலை எங்கே வச்சுட்டுக்கிறேன், காஃபி பவுடர்லாம் போட்டு சூடு பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை உள்ள, உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஃப்ரிட்ஜு திறந்தேன், அந்த கப்பை எடுத்தேன், ஒரு நம்பிக்கை, தண்ணி கூட குடிக்க முடியல. நான் எதை குடிக்க போகிறோம், இப்போ காஃபி குடிக்க போகிறோம். அந்த மைக்ரோ ஓவனில் வச்சுட்டு 1 நிமிஷம் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஊன்ட்டேன். டிங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்ன ஆயிடுச்சு, சூடாயிடுச்சு. திறந்துட்டு அந்த சோரோரமாக சாஞ்சிக்கிட்டு, இது இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு, உண்மையாங்க அந்த கப்பை எடுத்து வாயில் வச்சு ஒரு சிப்பு தான் குடித்தேன். அந்த ஜோரம் எங்கே போச்சுன்னே தெரியல. இம்மிடியட்டாக அப்படியே பறந்து போனதை பார்த்தேன். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம் பலவீனத்தில் நம்மோடு கூட இருப்பார். என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகி யாருக்கு உடம்பு சொல்லி அவரை திரும்ப பார்க்க போனேன். எல்லாரும் ஜோரத்தில் பத்துருக்கிறான். என்னோடு கூட கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருந்து இவன் வீழ்வான் என்று உலகம் சொல்லும் போது என் ஆண்டவர் இவன் வாழ்வான் என்று குரல் கொடுத்தார். என் மகனே, நீ இன்னமும் விசுவாசியாமல் இருந்தால் நீ எப்பொழுது என் மகிமையை காண்பாய்? என்னை வணங்குகிறாயே, என்னை நேசிக்கிறாயே, என்னை நம்பாமல் நீ என்னத்தை சாதிக்கப் போகிறாய்? உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்றால் நீ என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். You need to believe in God. You need to believe in God. 12ஆம் வகுப்பு படித்த லீவ் நாட்கள்லே நான் பாம்பேக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ மியூசிக் வாசிக்க போயிருந்தேன். பாம்பேக்கு போகும்போது ட்ரெயினில் போகும்போது ஒரு விஷ கொசு என்னை கடித்து விட்டது. பயங்கரமான குளிர் சுரம். அந்த ஊழியக்கார் பேர் கூட ஞாபகம், பாஸ்டர் பெஸ்டோ. அந்த ஐயாவோட வீட்டில் தங்கியிருக்கேன். சண்டே சர்வீஸ், ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு என்னால் போக முடியவில்லை. அன்றைக்கு இரவு, சனிக்கிழமை இரவு முழுதும் தூங்க முடியவில்லை. பயங்கரமான குளிர். இந்த ஃபேனை எழுந்து கூட ஆஃப் பண்ண முடியல. ஆமாம், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. உள்ள ஒரு மனசு சொல்லுது, உன் கதை இன்றைக்கி அவ்வளோதானே,
அந்த மனதை தாண்டில ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பயங்கரமான குளிர், நடு ஒரு மணி இருக்கும். அந்த ஃபேனை ஆஃப் பண்ண கூட என்னால் முடியல. நான் ஆண்டவர்களை ப்ரே பண்ணுகிறேன். பார்த்தா 1 மணிக்கு பாஸ்டர் பெஸ்ட்டோ என் கால் மாட்டான் நின்றுகிறார். ஐயா நாங்கள் ஏன் இன்றைக்கி வந்தீங்க? இல்லைப்பா, உனக்கு நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, எனக்கு ரொம்ப தோணுச்சு, அதனால் உனக்காக கட்டஞ்சாயை எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னா. பாஸ்டர் ஃபேன் ஆஃப் பண்ணுங்கள் பாஸ்டர். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கட்டஞ்சாயை குடிக்கிறாரு. அது ஒரு டீ நான் வாங்கி குடிக்கிறேன். யோசித்து பார்க்குறேன், கர்த்தர் எப்படிலாம் யாரெல்லாம் வச்சு நம்ம சுகப்படுத்தினார். அடுத்த நாள் காலையில் அந்த காலையில் சர்வீஸ்க்கே போகக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அது விஷ ஜுரம் அப்படின்னாங்க. அந்த ட்ரெயினில் வந்த பல பேருக்கு இந்த மாதிரி குளிர் ஜுரம் வந்துக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னை ஒன்றும் பண்ணவில்லை. இவன் வீழ்வான் என்று சாத்தான் குரல் கொடுக்கும்போது இவன் வாழ்வான் என்று பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளாம் ஏஞ்சிக்க போகிறோம். உங்கள் சூழ்நிலை என்ன? எத்தனை பேரோட காதில் இந்த வார்த்தை துணிச்சுட்டே இருக்குது, இவன் வீழ்வான், இவள் வீழ்வாள். உன் ஃபினான்ஸ் அவ்வளோதான், உன் வாழ்க்கை அவ்வளோதான், உன் குடும்பம் அவ்வளோதான், உன் பலவீனம் உன்னை மேற்கொள்ளும், உன் வியாதி உன்னை மேற்கொள்ளும் என்கிற எண்ணம் எத்தனை பேரோட காதில் துணிச்சிட்டு இருக்குது? உங்களுக்கு தான் இன்றைக்கி செய்தி. நீங்கள் உங்களை பார்த்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருக்கிறார். சொல்லலாமா? நான் சொல்கிறத சொல்லாமா? எல்லாரும் சொன்னோம். இவ்வளோ நேரம் நீங்கள் ரிசீவ் பண்ணிங்களா இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் ரிசீவ் பண்ண போகிறீங்க. உங்களுக்குள்ளே கை வச்சுக்குங்க. சொல்லலாமா? கர்த்தரோ. எல்லாரும் சொல்லணும்ப்பா. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ். கர்த்தரோ, கர்த்தரோ. எல்லாருமே கர்த்தரோ, கர்த்தரோ. இன்னும் கூட சத்தமாக சொல்லலாமா? பின்னாடி இருக்கிற பிள்ளைங்களாம் சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். மகளே சொல்லு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். நான் வீழ மாட்டேன், நான் வாழ்வேன். நான் ப்ரே பண்ண போறேன். ரிசீவ் இட், பிலீவ் இட். ஏதோ யதார்த்தமா இந்த வார்த்தை வரவில்லை, கர்த்தர் தான் பேசுகிறார். ஒரு குவாலிட்டிஸும் இல்லாதபடி தாவீதை அவர் தேர்வு செய்து அவனை பராக்கிரமசாலியாய் நிறுத்துவார் என்றால், கர்த்தர் இன்றைக்கு நம்மை நிறுத்துவார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். டேடி, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களுடைய விசுவாசத்தில் ஒருபோதும் குறை வரக்கூடாது. Father, I pray that their faith level will increase. உங்கள் விசுவாச நிலை அதிகரிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை நம்ப வைங்கப்பா. அப்பா, என்னை நம்ப வைங்கப்பா. அப்பா, நான் அவிசுவாசமாக நிற்கிறேன்ப்பா, என்னை நம்ப வைங்கப்பா. ஆண்டவரே, என்னை நம்ப வைங்கப்பா என்று ப்ரே பண்ணு. மகனே, மகளே, நீ ப்ரே பண்ணு. ஆண்டவரே, நம்ப வைங்க. என் விசுவாசம் அதிகரிக்கணும் ஆண்டவரே. நான் விசுவாசியா போகிறேன் ஆண்டவரே, அவிசுவாசியா போகிறேன் ஆண்டவரே. கோலியாத்து முன்பதாக விழுந்துருவேன் சாத்தான் சொல்கிறான், அதை தான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சிங்கத்துக்கு முன்பதாக நான் விழுந்து விடுவேன் என்று சாத்தான் சொல்கிறான். உம்முடைய அபிஷேகத்தை நான் குறைத்து நினைக்கிறேன், ஆனால் உலகத்தை பெரிதாக நினைக்கிறேன். இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் தான் அந்த மகன், நான் தான் அந்த மகள் என்று அர்ப்பணிப்பீர்கள் என்றால், இயேசு இன்றைக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் வீழ்வீர்கள் என்ற குரல் வரும்போது நீங்கள் வாழ்வீர்கள் என்கிற குரலை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் கனவுகளில் வாழ்வீர்கள், உங்கள் நினைவுகளில் வாழ்வீர்கள், உங்கள் வாழ்க்கையில் வாழ்வீர்கள். பலவீனம் மேற்கொள்ளாது. நான் சொன்னதுக்கு ஆமென் சொல்லுங்க. பலன் உங்களை மேற்கொள்ளும், ஆரோக்கியம் உங்களை மேற்கொள்ளும். நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று உங்களுக்கு தெரியும். கடன் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் கடனை மேற்கொள்வீர்கள். வியாதி உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் வியாதியை மேற்கொள்வீர்கள். காரணம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தரே, உமக்கு நிகரான தேவன் இல்லையப்பா. இதோ உம்மை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள போகிறோம், இன்னும் உறுதியாக பற்றி கொள்ள போகிறோம். வாங்க தேவஜனமே, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புகழ்ந்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மூழ்கி நாம் பலனை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது. நம்முடைய ஆத்துமா பலன் அடைகிற நேரம் இது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும்
ஐஸ்வர்யமே நிகரே இல்லாதே. From the heart, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை புகழ போகிறோம். Yes Father. இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. நமக்கு தேவனாகிய கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அவரை பார்த்து சொல்லலாம், அட ஆயுள் முழுவதும் நான் உங்களை மாத்திரம் உயர்த்துவேன். பெரிய 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 அற்புதங்களை என் வாழ்க்கையில நீங்க செய்வீங்க நம்புறப்பா. மேலும் உயர்ந்தவரை. குறைகளை
நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற என் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் செய்து முடிப்பேன். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவோமா? நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய ஆவியானவர் இறங்கி நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். ஓ ரி பா 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 ஷதரபியா தரபா கரவலவதரவலவதரபி ஓரி பலபரபலவா கரவலவதரபா கரவலவா ஓரி பா ஷதரபியா தரபா கரவலவதரபிரிபிரிபி ஓரி பா 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 ஷபபா கரவலவதரியா தரபா கரவ. என்னுடைய ஆத்துமாக்களை தொடுங்கப்பா, என்னுடைய ஆத்துமாக்களை தொடுங்கப்பா. Lord touch our spirits, Lord touch our spirits and revive, pour the revival, pour the revival, pour the revival spirit upon us, O Lord. Oh shadarabiya karavalavadarabalavarabiribiribiri விடாதீங்க. அந்நிய பாஷையினால ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நுகங்களை முறிக்கிற நேரம் இது, நுகங்களை முறிக்கிற நேரம் இது. நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது. The enemy's yoke is broken in the name of our Lord Jesus Christ. The yoke of enemy is broken. The yoke of enemy is broken. சத்துருடைய எல்லா யுகங்களை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் முறித்து கொண்டிருக்கிறார். இன்னும் உயர்த்துங்க, இன்னும் உயர்த்துங்க. ஆவியில எழும்புங்க, ஆவியில எழும்புங்க. ஓ சதுரவா கரவலவதரபிரியா ஓரியாந்தரவா கரவலவதரவா ஓ ஷரரரரரவா ஓரி வலவதரவலவா கரவலவதரபியா சதுரபியா கரவலவா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி ராஜா. Thank you. நம்ம இப்போ ஒரு தீர்க்கதரிசன செயல் செய்ய போகிறோம். நம்மளோட பேட்டில்ஸ், நம்மளோட யுத்தங்கள்லாம், நம்ம எல்லாருக்கும் ஒரு யுத்தம் இருக்குது, நம்ம முன்னாடி பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை கையில் தோத்துட்டா மாதிரி கீழே உட்காந்துக்க போகிறோம், சிலுவை கூடிய பறக்கூட போகிறோம். அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போக போகிறதில்ல. நம்ம தோத்துட்டாலும் திரும்பி வரும், உங்களுக்கு தெரியாது. நம்ம படுத்திருந்தாலும் இழுத்து போட்டு எழுப்பி நிற்க வச்சு தண்ணி ஊற்றி அடிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்தா மாதிரி கீழே இறங்கிடுவோம், சிலுவை கொடியை பறக்கிடுவோம். அல்லேலூயா. அந்த பிரச்சனையை எதிர்த்து பயங்கரமான பராக்கிரமசாலியா அவர் நீக்கிட்டோம். உடல் பிரச்சனை யார் பார்த்துப்பாரு? அவர். மனசு பிரச்சனை யார் பார்த்துப்பாரு? பண பிரச்சனை யார் பார்த்துப்பாரு? 3 பிரச்சனை நம்மள எல்லாரையும் வாட்டி வதைக்குது. பண பிரச்சனை, மன பிரச்சனை, உடம்பு பிரச்சனை. மன பிரச்சனை தான் குடும்பம், புருஷன், உறவுகள் எல்லாம். பண பிரச்சனை ரொம்ப பெருசு. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும், சும்மா இருக்கிறவங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா கடன், அதோட மேலே இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கான பிரச்சனை, அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கோடிகளில் பிரச்சனை. 3த்தையும் அவர் பார்த்துக்க. முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கலாம், முடியாதவங்க தரையில் உட்காந்துக்கலாம், தரையில் உட்காந்துக்கலாம். இல்லை எதுவுமே பண்ண முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம். ஆனால் நம்மளை எல்லாரோட ஹைட்டாக சிலுவை கொடி பறக்கணும். இது எதுக்குன்னா, கர்த்தரோ இந்த கூட்டத்தோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்பதாக இந்த கொடி பறக்க போகிறது. நம்ம அமர்ந்து கொள்வோம், முழங்கால் படிட்டு கொள்வோம். நிகரே உட்காந்துக்குப்பா, நீ ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்க. யாரும் நிற்காதீங்க. சிலுவை கொடியை காட்டிலும் நீங்கள் தலை கீழே இறங்கணும், கீழே இறங்கணும், கீழே உட்காந்துங்க. ஷீரா பாபா ஹே 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 லா 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 லா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறார் மகனே. சிங்கம் உன்னை ஒன்றும் செய்யாது, ஆமென் சொல்லுங்க. கரடி உன்னை ஒன்றும் செய்யாது, ஆமென் சொல்லுங்க. கோலியாத் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஆமென் சொல்லுங்க. அவனுடைய 4 சகோதரர்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. மீதியானியர்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏத்தியர் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. கானானியர் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. சீரியர்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. மோவாபியர்களை நீ மேற்கொள்வாய், அம்மோனியர்களை நீ மேற்கொள்வாய். உலகத்தை நீ ஜெயிப்பாய். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். The Lord is there with you as a mighty warrior, mighty warrior, mighty warrior. நிகரே இல்லாத
ஐஸ்வர்ய நிகரே இல்லாத தேவன் நீ, இணையில்லாத இனிமை நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் உலக வாழ்க்கையில், உங்கள் படிப்பில், உங்கள் திறமைகளில், உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்மாவில் நீங்கள் தனித்திருக்கவில்லை. கர்த்தர் இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆமென். அவர் உங்களை ஆமென். நடத்துவார், ஆமென். உங்களை வாழ ஆமென். வைப்பார். ஆமென். நீ வீழ்வாய் என்கிற குரல் வரும்பொழுது நீ வாழ்வாய் என்கிற குரலை Yes, எழுப்பி Daddy. உன்னையும் என்னையும் வாழ Yes, வைப்பார். Thank you, Jesus. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? உமக்கு நன்றி, Thank you, உமக்கு thank நன்றி, you, thank you, உமக்கு thank நன்றி, you, thank உமக்கு you, நன்றி, thank you. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.